ஏகன் டிவியிலிருந்து வணக்கங்களுடன் பேசுகிறேன். ஆன்மீகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அறிவியல் உலகத்தில் இருந்த அருள்வாக்கு சொல்வுகளை பற்றி எல்லாம் பார்த்தோம். அதற்கு அடுத்த நிலையிலே சித்தர்கள் என்று இருக்கிறார்கள். சித்தர்களில் பெரும்பாலானவர்கள் முன் 17 சித்தர்கள் என்றார்கள், நவகோடி சித்தர்கள் என்றார்கள், ஏகப்பட்ட பெயரை சொல்லிக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது வாழும் சித்தர்கள் என்ற முறையிலே நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். போன 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த நம்ம தமிழ்நாட்டிலும் பரவலாக இந்தியாவிலும் நிறைய சித்தர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அதில் நம் தமிழகத்திலே இருந்தபோது கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு பழனியிலே வாழ்ந்த சாக்கடை சித்தர், புறவிபாளையம் ஜமீனில் இருந்த பொன்முடி சித்தர், சேலம் பகுதியில் கடைசியிலே இருந்து கன்னியாகுமரியிலே மாயம்மா என்ற பெயரிலே இருந்து வந்தவர்கள், சேலம் பகுதியிலே இப்பொழுது சட்டக்கல்லூரிக்கு முன்பாக சமாதியாகி இருக்கக்கூடிய மாயம்மா அவர்கள், திருச்சிக்கு பக்கத்திலே இருந்த தலையாட்டி சித்தர் அவர்கள், பழனியிலே இருந்த மூட்டை சுவாமிகள், திருவண்ணாமலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கிராமத்திலே ஒரு சித்தர் ஒருவர் குடும்பத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரும் தற்போது சமாதியாகிவிட்டார். பின்பு கொடுமுடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய பாட்டி சித்தர் என்று ஒருவர் இருந்தார். இப்பொழுது அவரும் சமாதியாகிவிட்டார். இப்பொழுது திருவண்ணாமலை பகுதியில் தொப்பியம்மா என்ற ஒரு சித்தர் என்கிறார்கள். தென்சங்கம்பாளையத்தில் இருக்கக்கூடிய சித்தர் என்கிறார்கள். விபூதி சித்தர், திருநீற்று சித்தர், இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழும் சித்தர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களிலே பெரும்பாலும் வெளி உலகுக்கு அதிகம் தெரியாதவர்களாகவே இருக்கிறார்கள். இதில் பொன்முடி சித்தர் என்பவர்களும், கணக்கம்பட்டி மூட்டைசாமிகளும், கொடுமுடி பாட்டி சித்தர் அவர்களும் பெரும்பாலும் எல்லோருக்கும் தொலைக்காட்சி மூலமாகவும் செய்தித்தாள்கள் மூலமாகவும் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிய இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிறகும் இப்பொழுதும் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு சிலர் மிக அன்போடும் பரிவோடும் நம்மை தட்டி கொடுத்தும் தலை மீது கை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்களும் இருக்கிறார்கள். கண்டபடி வாய்க்கு வந்தபடி திட்டி நீங்கள் போவெளியே என்று சொல்லும் அளவிற்கு பேசிக்கொண்டிருந்து விரட்டும் தொனியிலே நம்மோடு உரையாடி கொண்டிருப்பவர்களும் இருந்தார்கள். அதிலே பாட்டி சித்தரும் மூட்டை சித்தரும் கொஞ்சம் கடினமான வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் பேசுவார்கள். இப்படி நிறைய இருக்கிறார்கள். இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆன்மீகத்திலே எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதும், ஆனால் அவர்களுக்கு முற்றும் துறந்த முனிவர் நிலையிலும் துறவின் நிலையிலும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் எல்லோருடைய வாழ்வின் உண்மைகளும், ஒருவன் முன்னால் போய் நின்றால் அவன் பற்றி அத்தனை உண்மைகளும் அவருக்கு தெரிந்து அவர்கள் பல பிரச்சனைகளில் இருந்து தற்காத்து கொள்வதற்கான வழிமுறைகளை சொல்லியும் தாங்களே அவர்களை பாதுகாத்தும் ஆசீர்வதித்தும் வாழ்த்தியும் வாழ வைத்து கொண்டிருப்பவர்களாக சொல்கிறார்கள். இப்படி சித்தர்களை பற்றியும் நிறைய இருக்கிறது. என்ன நிலையில் பார்த்தால் சித்தர்கள் என்பவர்கள் பித்தர்களின் போல திரிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களிடம் சக்தி அதிகமாக இருக்கிறது. அவர்கள் தெய்வ சக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் தெய்வ சக்தி என்பதும் சித்தர்களிடம்தான் அதிகம் இருக்கிறதா என்கிறார்கள். ஒவ்வொரு திருக்கோயில்களும் பழனியையும் எடுத்துக்கொண்டால் போகர் என்றும், திருப்பதியை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு சித்தர் என்றும், இப்படி ஒவ்வொரு கோயிலும் புகழ்பெற்ற கோயில்களிலெல்லாம் அது சித்தர்கள் குடியிருப்பதனால்தான், சித்தர்கள் ஜீவ சமாதி இருப்பதால்தான் அந்த கோயில்கள் மிகுந்த அருள்நிலையோடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதுவும் ஒரு விதத்திலே பார்த்தால் நாம் நம்பக்கூடிய வகையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே போய் வந்தவர்களுக்கு எல்லோருடைய குறைகளையும் நீக்கி
நல்லபடியிலே வாழ்க்கையை அமைத்து தருகிறது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஆன்மீகத்தில் எந்த பக்கத்தில் இருக்கிறது என்பது நமக்கு புரியாத மர்மமாகவே இருக்கிறது. இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.